நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிட்டு போனாரு. அங்கே 2000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி உங்களை நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உங்க மேலே எனக்கு ஆசை வந்துச்சு, ஆசையாக இருக்கு, நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்ணுறேன் சார், வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகலாமா, ஏன் இவ்வளோ பயப்படாது, நான் இவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேசுறது, ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்க, யாருமே இல்லை, நைட்டு வரட்டா, எனக்கு ரூம் இருக்கு அங்கே போகலாமா சார், எனக்கு பழக்கம் இருக்குது. சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடு, அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீ ஃபோன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணேன். சரி இதுக்கு மேலே வேணாம் விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்க வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி எடுத்து ரெக்கார்ட் ஃபோன் பண்ணி அங்கே ரூம் புக் பண்ணிட்டாங்க, இங்கே தான் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க. அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். யார் பேசுமா? அவர் பேர் என்ன? அவர் என்ன? சசிகுமார். இங்க பேர் என்ன? இல்ல நீ ஐடி கார்டு. ஹலோ, ரூம் எடுத்தீங்க? யாரு? நீ உட்காருங்க, உட்காரு. எதுக்கு ரூம் எடுத்தீங்க? இப்போ ரூம் எடுத்தீங்க எதுக்கு ரூமு? ஹலோ எதுக்கு யார் ரூமு? டியூட்டில எதுக்கு ரூம் எடுத்த? ஹலோ பதில் சொல்லுமா, எதுக்கு ரூம் எடுத்த? என்னவா இருக்கு நீ? என்னவா இருக்கு ஆவடி ஸ்டேஷன்ல? என்னவா இருக்க மட்டும் சொல்லு. ரெஸ்பெக்ட் டியூட்டில இருந்தா நீ இப்போ இல்ல எதுவா இருக்கு இப்போ அங்க எதுவா இருக்கு நீ சும்மா சாரி போலீஸ்னு சொல்லிட்டு பாக்குறேன். நீங்க நடக்கிற விஷயமே வேற இங்க என்னவா இருக்கிறாங்க? என்னவா இருக்கியா நீ அங்க? என்னவா ஒரு நிமிஷம் இங்க நீ எதுக்கு நான் ரூமுக்கு இப்போ என்ன கெஸ்ட் என்ன ஃபுட் வாங்க போலீஸ் வந்து எதனா குத்துறா ரூம் எதனா குத்துறா என்ன ரூம் நான் குத்தேன் என்ன ஐடி வாங்குறேன் உள்ள போக சொன்னா உள்ள அனுப்புறேன் யாரும் உள்ள போலாமா? அது அனுப்பிச்சு தான் அனுப்புறேன். பின்ன இப்ப வேற எப்படி கேமரா பார்த்தானே ஒரு சார் கையெடு சொல்றேன். எது கூப்பிட்டேன்? நீங்க ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த ரூமுக்கு கூப்பிட்டியா? வரவு பொருள் அப்படிதான் கூப்பிட்டியா ரூமுக்கு? ரூமுக்கு ஃபேமிலி இருக்கிறேன் தானே, ஃபேமிலி கூட தானே ரூமுக்கு. இந்த ஆய்வு சட்டாளம தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சாராகி நாசமாகி போச்சு. எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கிற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு.